ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எல் தமிழ்நாடுக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து சேமிப்பு வந்து லாபமா நஷ்டமா, எப்படி வந்து சேமிக்கணும், எந்த கடையில் சேமிக்கணும், எந்த மாதிரி மெத்தடில் சேமிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பேச போகலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து தினமும் வந்து அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேமிப்பு முன்னால் வருங்காலத்து தங்கத்தை வந்து எப்படி பெருக முடியும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோ. ஜிஎம்எல் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ சொல்லி கொடுத்தாங்க முழுமையாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து லாஸே கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் தான். அது வந்து டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த மாதிரி மெத்தடு, எந்த மாதிரி ஜுவல்லரியில் வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்ற பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன நடக்குது அந்த சேமிப்பு திட்டத்தில் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தங்க சேமிப்பு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, நம்ம எப்படிலாம் வந்து தங்கத்தை வந்து சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேச போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தங்கத்தை வந்து டெய்லி மாதிரி சேமிக்கணுமா, இல்லை மந்த்லி சேமிக்கணுமா, இல்லை வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்ற பற்றி அந்த ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சேமிக்கணும்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஒன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஒன்று, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் சொல்லிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து தங்கத்தை சேமிக்கிறத பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டை சேமிக்கணும். அது இல்லாமல் எந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படின்ற பற்றி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு தங்கத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் சேமிக்க முன்னாடி எத்தனை நாள் மாதம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே 11 மாதம் கட்ட வேண்டிய தொகை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் மாதம் வந்து நீங்கள் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் 10,000 ரூபாய் தான் சேமிக்கிறோம், இதுலேயும் 10,000 ரூபாய் சேமிக்கிறோம், இதுலேயும் வந்து 10,000 ரூபாய் சேமிக்கிறோம். இப்போ இந்த 10,000 ரூபாய் சேமிக்கும் போது 12 மாத கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 10 கிராம் தங்கம் கிடைக்குது அப்படின்னா 1.25 பவுனு. 10 கிராம்ன்றது 1.25 பவுனு. இது வந்து 10 கிராம்ன்றது 1.25 பவுனு. இதில் வந்து என்ன நினைக்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து சேமிச்சிருப்பீங்க. 1,10,000 ரூபாய். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதில் மட்டும் ஏன் 1,10,000 ரூபாய் போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 போட்டிருக்கோம் இல்லையா. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை சேமிக்கிற திட்டம், ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சேமிக்கிற திட்டம். இதில் வந்து கடை வந்து ஆப்ஷன் 1வது கடை, இது 2வது கடை, இது 3வது கடை, இது 4வது கடைன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே கடையில் வந்து கிடைக்குமா கேட்டிங்கன்னா ஸ்கீம் அது மாதிரி கிடைக்காது. இதில் எப்படி பெனிஃபிட் வருது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளுக்கு வந்து 18% வந்து பார்த்தீங்கன்னா VA அப்படின்னு சொல்லுவாங்க, வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 10 கிராம் எடுக்கிறீங்கன்னா 10 கிராமுக்கு வந்து 18% வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% நீங்கள் எடுக்கிற இந்த 10 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% சொல்லுவாங்க. இவங்க வந்து 100% சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரோம், உனக்கு ரொக்கமாக தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எடுக்கும் போது வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரே மாதிரி தான் தோணும். ஆனால் பட் வந்து இங்கே வந்து 100% சொல்லுவாங்க, இங்கே வந்து 75% சொல்லுவாங்க, இங்கே வந்து 18% சொல்லுவாங்க, இங்கே வந்து 100% சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம். அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து 18% போட்டால் 75% போட்டால் 100%. இப்போ வந்து 18% வேஸ்டேஜ் 18%. இவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பொருள்லேருந்து 75%. இப்போ வந்து 10 கிராம் எடுக்கிற அதாவது 10 கிராம் பொருளோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18% இருக்கு அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 18ல் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து 9ல் பாதி வந்து 4.5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13% கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 20% இருக்குது வேஸ்டேஜ் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். இது எடுத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 100மே வந்து நீங்கள் வந்து கொடுக்காம நீங்கள் வந்து வெயிட் அண்ட் 10 கிராம் 200 மில்லி எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம்கார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1,20,000 ரூபாய்க்கு வந்து அமௌண்ட்டாக வந்துடும். நீங்கள் அன்னைக்கு என்ன ரேட்டு தங்கத்து ரேட் இருக்கோ நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இப்போ 4 கான்செப்டை புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து என்ன பொருள் எடுக்கலாம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதிகமான வேஸ்டேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு எதுனா ஆன்டிக், பழைய தங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிக் இருக்குல்ல, ஆன்டிக் ஆரம்ப சொல்கிறேன்.
இப்போ ஆன்டி கார் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராமில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 10 கிராமில் வராது, அது தோடு கூட எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட வேஸ்டேஜ் வந்து மினிமம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 15லேருந்து 26% வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18க்குள்ளே எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 10.2 கிராம் இங்கே வெயிட் சேமிச்சிருக்கீங்க இல்லையா, 10 கிராம் சேமிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸில் வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வேஸ்டேஜ் வந்து 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எடுக்கக்கூடிய வேஸ்டேஜ் 20னா 2%. அப்போ வந்து அன்னைக்கோட வேல்யூவில் வந்து 2% எடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணணும். இதே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வேஸ்டேஜ் எடுக்கிறீங்க, 20% வேஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 15% உங்களுக்கு லெஸ் ஆகிடும். இங்க மீதி இருக்கிற 5% வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கணும் இவங்க வந்து சொல்றாங்க. இது வந்து 5% பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, இவங்க வந்து 2% சொல்றாங்க. அதே வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எதுவுமே பேமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது ஏன்னா அமௌண்ட் வர்றதுனால. இப்போ வந்து இதுல வந்து எது பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட சீட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். அது வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுக்கிறான்னு சொல்றாங்களா இல்ல வந்து எல்லா பொருளும் வந்து எடுக்க சொல்றாங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ வந்து இந்த சேவிப்ல இதுல எடுக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு. ஓகேவா, உங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு கிராம் வந்துருச்சு, நீங்க கட்ட வேண்டியனால என்ன கிராம் இருக்கோ அந்த கிராம் ஆடைய கிராம் வந்துருச்சு. வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஒன்லி வந்து ஜிஎஸ்டி மட்டும் பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டு. அதே இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் எடுக்கிற வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 75ல் வந்து 4 பிரிக்கும், 30 வந்து 4 பிரிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து 7.5% வந்து பார்த்தீங்கன்னா 7 3 21 8 3 7.5% வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் வந்து நீங்கள் வந்து 23% வந்து வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளை வந்து கம்மியாக எடுக்கிறதுனால இது எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக எடுக்கிற பொருள் எடுக்கிறத தான் இந்த கடை சூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்கிற எலிஜிபிள் இருந்தால் இந்த இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்கீமில் கூட நடக்கக்கூடிய விஷயங்கள். இது 4th ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 மாதம் கட்டுறீங்க, 1 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 நீங்கள் பணமாக கட்டினீங்க என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் தான் கிடைக்கும். அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே, ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து எடுக்கும் போது இவங்க இந்த மாதிரி ஸ்கீம் போட்டதுன்னா 10 கிராம் வந்துருக்கும். ஆனால் பட் வந்து இப்போ இருக்கிற உங்களுக்கு நண்பர்களே தெரியும் கோல்டு ரேட் வந்து தினம் தினம் வந்து அதிகரிச்சே போகிறனால அன்னைக்கு வரும்போது 8 கிராம் வரும் தங்கம் எடுக்கும்போது. அப்போ 8 கிராம் எடுக்கும்போது லாபம், அது நஷ்டம் யாருக்கு, நம்மளுக்கு நஷ்டம், நகை கடைக்காரருக்கு லாபம். ஆனால் பட் வந்து அதே பொருளை வந்து நீங்கள் வந்து நகையை சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம். அதே பொருள் ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லாபம், இதோட இது வந்து லாபம். ஆனால் பட் வந்து இது மாதிரி குறையத்துக்கிற வாய்ப்பு சாத்தியக்கூறு கிடையாது இல்லையா. அதனால வந்து ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இப்படித்தான் நடக்கும். இதுல வந்து நீங்க வந்து எது பெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க தான் சூஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து 100% பெஸ்ட்டு. ஆனால் பட் வந்து எல்லா ப்ராடக்ட் கொடுத்தா அதே வந்து இது வந்து என்னன்னா நீங்க எடுக்கக்கூடிய பொருள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கடையில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 இப்போ வந்து ஒரு 10% வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு போனால் ஒரு 2% 3% சேர்த்துவாங்க. அப்போ வந்து 13% ஆகும். 13% ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, சரியா. ஆனால் பட் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது நான் அப்போ தான் பிளானே பண்ணுவேன் அப்படின்னா இதில் 2 சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பொருளை எடுத்தீங்கன்னா இதில் பெனிஃபிட்டு. ஆனால் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் கொடுத்தா இது பெனிஃபிட்டு. அதே மாதிரி தங்கத்தை சேமிக்கிறத பொறுத்த வரைக்கும் வெயிட்டை வந்து சேமிங்க. இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னா 1000 ரூபாய்க்கு என்ன கிராம் வருதோ அதை சேமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. அதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அமௌண்ட்டை சேமிச்சிங்கன்னா லாஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர்ச்சி காரணமாக திட்டம் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு, இந்த சீட்டை வந்து போடுறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் போட்டாங்கன்னா இதில் வந்து ஆவரேஜாக எத்தனை பர்சன்டேஜ் வந்து வட்டியாக வருது அப்படின்ற உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, சரியா. சீட்டு போட்டால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பட் வந்து இதில் போட்டிங்கன்னா 6 பைசா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ரூபா வரைக்கும், 1 ரூபா 50 காசு வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய
ஒரு பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும் அக்ரிசீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தவிர இன்னும் நிறைய சேனலில் நம்ம வீடியோ வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நகையை பற்றி என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணப்படும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நான் நம்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.